ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸுக்கான லாஸ்ட் ஒன் டே நீங்கள் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ், அதே மாதிரி இங்கே வந்து 3 மார்க் கொஷின்ஸும் இருக்குது, அதே மாதிரி 2 மார்க் கொஷின்ஸும் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல் தி சாப்டர்ஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ், லாஸ்ட் மினிட்ல படிக்க வேண்டிய கொஷின்ஸ். நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் யூடியூப்பில் போய் 12th ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தமிழ் மீடியம்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ வரும், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் இங்கிலீஷ் மீடியத்துக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ முடிஞ்சது அப்படின்னா நான் வந்து இந்த பிடிஎஃப் தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. முடிஞ்சால் நான் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் இங்கே தமிழ்லேயும் வந்து கொடுக்குறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனோட லிங்கை செக் பண்ணிங்கன்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அவைலபிளாக இருக்கும். இல்லை அப்படின்னா நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாட்டி டிஸ்கிரிப்ஷனோட லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. லாஸ்ட் ஒன் டே நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் படிக்க போகிற லாஸ்ட் ஒரு நாள் இதுதான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எவர் படிக்க போகிறது விச் மீன்ஸ் படிப்பீங்க, பட் அது வந்து உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் காலேஜ் வந்து படிப்பீங்களே தவிர நாட் வந்து 12th ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் அகைன் வந்து படிக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து ப்ளீஸ் இந்த ஒரு நாளை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. ஐ வில் டெல் த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ்லேருந்து ஆரம்பிப்போமா? ஃபஸ்ட்டு 5 மார்க்கு, நெக்ஸ்ட் வந்து 3 மார்க் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் 2 மார்க்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 மார்க்கு பொறுத்தவரை ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இதில் கொஷின் நிறையா இருக்க மாதிரி தெரியும், நான் இதை ரெடியூஸ் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிங்க. இது வந்து நான் ஃபஸ்ட்டு எல்லாமே கொடுத்தது, நான் இப்போ வந்து நான் ரெடியூஸ் பண்ணி மார்க் பண்ணி சொல்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டிபோல் அண்ட் ஆக்சில் அண்ட் ஈக்குவட்ரியல் லைன் ரெண்டுமே வந்து பார்த்துங்க. போத் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அச்சுக்கோடு மற்றும் நடுவரை கோடு ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு அன் எலக்ட்ரிக் டிபோல், அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஷின், அதையுமே வந்து பார்த்துங்க. அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அன் இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு வயர். ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்டான கொஷின், இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு வயர். ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். நீங்கள் முடிஞ்சது அப்படின்னா இந்த 5th கொஷின் வந்து ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் when capacitor connected in series and parallel ரெண்டுமே இருக்குது. பட் கொஷின் கேட்கல உங்களுக்கு எக்ஸாமில் வந்து எய்தர் சீரியஸ் ஆர் பேரலல் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. ஸோ தி 6 கொஷின்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான் சாப்டர் 1ல். ஸோ நீங்கள் அதை 6யுமே படிச்சுக்கோங்க. ரொம்ப முடியாதவங்க அந்த 5வது கொஷின் வேணால் ஒமிட் பண்ணிக்கலாம், பட் அதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஃபஸ்ட்டு சாப்டர் பொறுத்தவரை நீங்கள் எதையுமே ஒமிட் பண்ணாமல் படிக்கிறது, ஐ மீன் இந்த 6 கொஷினை ஒமிட் பண்ணாமல் படிக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஏன்னா இதில் வந்து கம்பல்சரி கேட்பாங்க. ஆஸ் வெல் அஸ் செகண்ட் சாப்டரில் மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா அண்ட் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அண்டு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ சீரியஸ் அண்ட் பேரலல் ரெசிஸ்டர் நெட்வொர்க் அதுவும் பார்த்துக்கோங்க. அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ செல் யூசிங் ஏ வோல்ட்மீட்டர். பீட் ஸ்டோன் ஃப்ரிட்ஜ் பார்த்துக்கோங்க. இஎம்எஃப் ஆஃப் 2 செல்ஸ் பார்த்துங்க. முடிஞ்சால் மீட்டர் ஃப்ரிட்ஜும் பார்த்துங்க. புக் பேக்கில் 6th கொஷின் அண்ட் 7th கொஷின். 6th ஐ திங்க் பீட் ஸ்டோன், 7th கொஷின் தான் மீட்டர் ஃப்ரிட்ஜ்னு நினைக்கிறேன். உங்களால் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 2 கொஷினுமே பார்த்துங்க. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இன் சாப்டர் 2 அண்ட் சாப்டர் 3 மேக்னெட்டிக் அண்ட் மேக்னெட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் ஏ பாயிண்ட் ஆக்சில் லைன் ஆஃப் ஏ பார் மேக்னெட், அதே மாதிரி ஈக்குவட்ரியல் லைன் ரெண்டுமே பார்த்துக்குங்க. மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் ஏ பாயிண்ட் இன்ஃபைனிட்லி லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் அந்த கொஷின். ஸோ அடுத்து இந்த கேரிங் கண்டக்டர், சர்க்குலர் காயில் கேரிங் கண்டக்டர் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின், அதுவும் பார்த்துக்கோங்க. பிரின்சிபல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏ சைக்ளோட்ரான் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின், அது பார்த்துங்க. எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃபோர்ஸ் கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்டு obtain the force between 2 long parallel conductor. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கம்பல்சரி படிச்சிருக்க வேண்டிய கொஷின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3rd கொஷின், 4th கொஷின், 5th கொஷின். ஸோ இந்த 3 கம்பல்சரி படிச்சிருக்கணும். ஸோ அடுத்து அப்படியே சாப்டர் 4 வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கையில் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், ரொட்டேஷன் ஆஃப் ஏ காயில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓவர் ஒன் ரொட்டேஷன் இன்டியூசஸ் ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் 1 சைக்கிள். ஸோ அது அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஏ சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டிரான்ஸ்ஃபார்மருடைய ஒர்க்கிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதுவும் பார்த்துங்க. M12 ஈக்குவல் டு M21 அது 5th கொஷின். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் த அப்ளைடு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் சீரியஸ் ஆர்எல்சி சர்க்கியூட், ஆர்எல்சி சுற்று, தொடர் ஆர்எல்சி சுற்று, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் நீங்கள் கம்பல்சரி படிச்சிருக்க வேண்டிய கொஷின் 2nd கொஷின் ஏசி, அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மர் 3rd கொஷின், ஆர்எல்சி 4th கொஷின், 5th கொஷின் M12 ஈக்குவல் டு M21 அது மியூச்சுவல் இண்டிகேஷன் பிட்வீன் த பேர் ஆஃப் காயில்ஸ் த சேம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 5 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ அதில் மேக்ஸ்வெல்லுடைய ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம், எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், ஓகேங்களா? ஸோ இது 3 பார்த்துக்கோங்க. ஸோ இது 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 6ல் ரே ஆப்டிக்ஸில் மிரர் ஈக்குவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிசியோடு மெத்தட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீவியேஷன் ப்ரொடியூஸ்டு பை எ ப்ரிசம் அந்த கொஷின். டிஸ்ப்ரெசிவ் பவர் ஆஃப் யூ மீடியம். ஸோ இதெல்லாமே பார்த்துக்குங்க. ஸோ இதில் நீங்கள் கம்பல்சரி படிச்சிருக்க வேண்டியது ஃபஸ்ட்டு மிரர் ஈக்குவேஷன், ஃபிசியோ மெத்தடு, லென்ஸ் மேக்கரு, அப்புறம் வந்து இந்த 4th கொஷின் இதெல்லாம் பார்த்துங்க, ப்ரிசம். ஓகே.
7th சாப்டர் வேவ் ஆப்டிக்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஃபார் ரிசல்டன் இன்டென்சிட்டி அந்த கொஷின் லைட்டோடது. அப்புறம் யங்ஸோடைய டபுள் ஸ்லிட் மெத்தடு எம்த் மேக்ஸிமம் அந்த கொஷின். அடுத்து சிம்பிள் மைக்ரோஸ்கோபிக் அண்ட் ஆப்டைன் த மேக்னிஃபிகேஷன் ஃபார் நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் நார்மல் ஃபோக்கஸிங் இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிறப்ப. அண்ட் செகண்ட் கொஷின் யங்ஸோடைய டபுள் ஸ்லிட் மெத்தட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது 8th சாப்டர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8th ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஏ ஃபோட்டோ மேசிவ் செல், அது டேவிசன் ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த தடவை கேட்குறதுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கொஷின். அடுத்து மைக்ரோஸ்கோப்பியோடைய ஒர்க்கிங் அண்ட் பிரின்சிபல். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்க்கல ஐன்ஸ்டீனுடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக்கு டேவிசன் ஜெர்மன் மெத்தடு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 9 அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து மில்கான்ஸோடைய ட்ராப்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அது. அடுத்து லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி 5th கொஷின். ரியாக்டர் வித் பிளாக் டயக்ராம் 6th கொஷின். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அதில் ஜே தாம்சன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து 10th சாப்டர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வேவ் அண்ட் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜீனர் டயோடும் டிமார்க்னுடைய ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தியரம் 4 கொஷினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசெண்ட் டெவலப்மெண்ட் இன் ஃபிசிக்ஸில் வந்து நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் நேச்சர் வித் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், முடிஞ்சால் பாருங்கள், வேணாம்னா விட்டுறலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். நவ் வி கோ டு த இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்ஸ் போவோம். எங்கடா லோட் ஆக மாட்டேங்குது டேய். ஸோ இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின் பார்க்கலாம். இல்லை 2 மார்க்னு இருக்கும். 3 மார்க் கொஷின் என்னென்னு சொல்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். எக்ஸ்பிரஷன் ஃபார் டார்க் யூ எக்ஸ்பீரியன்ஸ்டு பை எலக்ட்ரிக் டிபோல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் டியூ டு ஏ பாயிண்ட் சார்ஜ். எக்ஸ்பிரஷன் ஃபார் த கெப்பாசிட்டன்ஸ். எக்ஸ்பிரஷன் ஃபார் எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டர். இதெல்லாம் ஃபஸ்ட் சாப்டரில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கு. கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தவரை செகண்ட் சாப்டரில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபெக் எஃபெக்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து நோட் அனி எலக்ட்ரிக் செல்ஸ் இன் ஏ சீரியஸ், எலக்ட்ரிக் செல்ஸ் இன் ஏ பேரலல் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் போட்டோயின்ஸ் மீட்டர், அது தாம்சனுடைய எஃபெக்ட். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 3rd சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸு, டார்க் யூ ஆக்டிங் அண்ட் ஏ பார் மேக்னெட் அந்த கொஷின். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயக்ரோமேட்டிக், அடுத்து பேராமேக்னெட்டிக் ஆஃப் அண்டு ஃபெரோ மேக்னெட்டிக், அந்த எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து பயோட் சாவட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். லாரன் ஃபோர்ஸ் பார்த்துக்கோங்க. கால்வனா மீட்டர் வந்து எப்படி அம்மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறது அண்ட் ஆல்சோ கால்வனா மீட்டர் எப்படி வோல்ட் மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4th சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் மோஷன் இஎம்எஃப் யூசிங் லாரன் ஃபோர்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் அசியூமிங் தட் லென்த் சாலிட் லார்ஜ் கம்பேர்ட் இட்ஸ் டயோமீட்டர் அந்த கொஷின். அடுத்தது இண்டஸ்டன்ஸ் எல் கேரிங் எலக்ட்ரிக் கரண்ட் அந்த கொஷின். அடுத்து ரைட் த எனர்ஜி லாசஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர். அடுத்து இஎம்எஃப் பை சேஞ்சிங் த ஏரியா அந்த கொஷின். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் ஏ பியூர் ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட், அது 5th சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா யூசஸ் ஆஃப் மைக்ரோவேவ்ஸ், ஐஆர் ரேஸ், அடுத்தது யூவி ரேஸோட யூசஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரே ஆப்டிக்ஸ் 6th சாப்டர் பொறுத்தவரை கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இமேஜ் ஃபார்ம்டு பை பிளேன், ரிலேஷன் பிட்வீன் ஃபோக்கல் லென்த் அண்ட் ரேடியஸ் கர்வேச்சர். ஸோ அடுத்தது ஈக்குவேஷன் ஃபார் அப்பேரண்ட் டெப்த்து, எக்ஸ்பிரஷன் ஃபார் கிரிட்டிக்கல் ஆங்கிள், ஸ்னெல்ஸோடைய விண்டோ பார்த்துக்கோங்க. வேவ் ஆப்டிக்ஸ் 2nd சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஸ்னல் அண்டு டிஃப்ராக்ஷன் அந்த பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் இன்டர்ஃபரன்ஸ் அண்டு டிஃப்ராக்ஷன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாலூஸ்லா, யூசஸ் ஆஃப் போலரைட்ஸ், அடுத்து பிரெவர்ட்ஸ்லாவோடைய ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ரூவ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பைல்ஸ் ஆஃப் பிளேட்ஸு, நிக்கோல் பிரிசம், இதெல்லாம் பார்த்துங்க. 8th சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டோடைய லாஸு, டீப்ராக்லி வேவ் லென்த்தோட எக்ஸ்பிரஷன் ஃபார் டீப்ராக்லி வேவ் லென்த் ஃபார் எலக்ட்ரான்ஸ், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் போட்டோ செல்ஸ். அடுத்து ரைட் ஏ நோட் ஆன் த கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம். அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம். அடுத்தது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ். 9th சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோடு ரேஸு, டிஸ்டன்ஸ் க்ளோஸ் அப்ரோச் அந்த கொஷின், போர் அட்டாமிக் மாடலோடைய ட்ராபேக்ஸு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் ஃபோர்ஸு, symbolic representation of alpha decay and beta decay, properties of neutrons, proton and proton cycle இந்த கொஷின்லாம் பார்த்துக்கோங்க. 10th யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீனர் பிரேக் டவுன் வந்து பார்த்தீங்க, ரிலேஷன் பிட்வீன் ஆல்ஃபா அண்ட் பீட்டா, அடுத்து டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் அனலாக் அண்ட் டிஜிட்டல் சிக்னல்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரேடார். 11th சாப்டரில் நானோ ஸ்ட்ரக்சர் மேட் இன் த லெபார்டரி அந்த கொஷின், அது எப்படி எக்ஸ்பிளனேஷனு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், நானோ ரோபோட்ஸு, கிராவிடேஷனல் வேவ்ஸு, பிளாக் ஹோல்ஸ், இதெல்லாம் பார்த்துங்க.
2 மார்க் பொறுத்தளவில் ஃபஸ்ட் யூனிட்டில் கொரோனா டிஸ்சார்ஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராப்ளம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இந்த 2 ப்ராப்ளமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். செகண்ட் யூனிட்டில் எலக்ட்ரிக் கரண்ட்டு, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் மொபைலிட்டி, அதோடைய டிஸ்டிங்யூஷு, ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல், டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி, எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக் பவர், ரிப்பேரிங் த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் வித் வெட் ஸ்கின் ஆல்வேஸ் அந்த கொஷினு. அடுத்தது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல்லு, கிர்காஃபோடைய ஃபர்ஸ்ட் லா, கிர்காஃபோடைய செகண்ட் லா, ஜூல்ஸோடைய லா ஆஃப் ஹீட்டிங்கு, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் யூஸ்ட் எஸ் ஹீட்டிங் எலமெண்ட்டு, சீபக் எஃபெக்ட், இதெல்லாம் பார்த்துங்க. அடுத்து பெல்டர் எஃபெக்ட், தாம்சன் எஃபெக்ட், 3 எஃபெக்ட்லேருந்து மேக்ஸிமம் வர சான்சஸ் இருக்குது. தேர்ட் யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளினேஷன் ஆர் டிப்பு, அதோடைய அந்த மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன், அப்படி இல்லாட்டி டிப்பு, மேக்னெட்டிக் டிப்போல் மொமெண்ட்டு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அண்ட் கிவ் இட்ஸ் யூனிட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கூலும்ஸோட இன்வர்ஸ் ஸ்கொயர்லாம் பார்த்துக்கோங்க. இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், மேக்னெட்டிக் சஸ்பெக்டிவிட்டி, பேலன்ஸ் உள்ள எல்லாமே பார்த்துங்க. இந்த ஆம்பியர்ஸோடைய சர்க்யூட்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். போர் மேக்னெட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேக்ஸ்வெல்லோடைய ரைட் ஹேண்ட் அந்த கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ளெமிங்கோடைய லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கரண்ட் சென்சிட்டிவிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் கால்வனா மீட்டர் பி இன்க்ரீஸ்டு, அந்த கொஷின். ஃபோர்த் யூனிட்டில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்ட்ரடக்ஷன், ஃபராடேலாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லென்ஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ஃப்ளெமிங்கோடைய ரைட் ஹேண்ட் ரூல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மியூச்சுவல் இண்டக்ஷன் கோஎஃபிஷியன்ட் மியூச்சுவல், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. 1 minute. 7th question, unit of inductance. அடுத்து what are eddy currents, how are they produced, அந்த கொஷின். மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இண்டஸ்ட் இஎம்எஃப் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுனுடைய டிரான்ஸ்ஃபார்மருடைய டிஸ்டிங்யூஸ், அப்புறம் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஏசி, கெப்பாசிட்டர் பிளாக் டிசி பட் அலோ ஏசி, அந்த கொஷின். ரிசோனன்ஸு, கியூ ஃபேக்டர், வேட்லெஸ் கரண்ட், இதெல்லாமே பார்த்துங்க. 15 டிஸ்பிளேஸ்மெண்ட் கரெக்ட், மாடிஃபைட் ஃபார்ம் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட்லாம், டிஸ்பிரஷன், இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி 6th யூனிட், 7th யூனிட், 8th யூனிட், 9th, 10th, 11th எல்லாமே இருக்குது. ஐ வில் கிவ் த பிடிஎஃப் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ளீஸ், திஸ் இஸ் த லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஹியர் ஆஃப்டர் ஐ வில் அப்லோட் ஒன்லி த மாடல் கொஷின் பேப்பர் ஃபார் the physics examination. So subscribe this channel, and this is the last minute important questions. Okay.